இப்போ என்ன லைம்லைட் வரணும்னு ஆசைப்படுறாங்களா எப்படி சார் சுசீலா அவர்கள்? எனக்கு சொத்து அவங்க கேட்குறது பாதி சொத்து, இத்தனை லட்சம் கோடி சொத்து வச்சுருக்குல்ல, உனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் அதுனா அதுக்கு அவ்வளோ கொடுக்குறேன், அதே அளவு எனக்கு கொடுன்னு கேட்குது. அதுதான் பிரச்சனை, அதான் டிமாண்டு. அது டிமாண்டு. ரெண்டாவது வந்து இவங்க சொல்கிற ஆளுக்கெல்லாம் இந்த கட்சியே வந்து சுசீலா கிட்ட தாங்க இருக்குது. இந்த சொல்கிறாங்கல்ல யாரும் தெரியாது அப்படி இப்படி எல்லாரும் சகட்டு மேனிக்கு அவங்க காலில் விழுந்து அவங்க சொன்னால் தான் இங்கே சீட்டு. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி சொல்லிட்டீங்க, இன்னைக்கு தான் எல்லாம் வெளில வருது. ஆமாம், பாமகயை வந்து அவருடைய மெயின் ரோலே சுசீலா தான் அப்படின்னு சொல்லி. ஆமாம், சுசீலா தான் பண்ணுது. ஏன்னா அது படிக்கணுங்கிறீங்களாம் ஒன்றும் துட்டு வாங்குறதுக்கு அது வாங்கி ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் அதனால் வச்சுருக்காங்க. இப்போ ஆவணங்கள்லாம் வாங்கி ராமதாஸ் வந்து நிறைய சொத்துலாம் வாங்கினார். இது ஏற்கனவே இருக்கிற ஆவணங்கள்லாம் சிலதெல்லாம் வந்து அந்த அவங்க பொண்ணு இருக்குல்ல காந்திமதி, இப்போ ராமதாஸனுடைய ரேஷன் கார்டுலேருந்து ராமதாஸனுடைய ஓட்டர்ஸ் ஐடியிலேருந்து எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? காந்திமதி கிட்ட தான் இருக்குது. அது கூட ஓட்டு போடணும், அது ஏற்றுன்னு வந்து கூட்டு போய் அங்கே அப்புறம் ஓட்டு போட வச்சிரும்.